அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமாஸ் விலாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூரி மசால் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவேவும் வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் என்னமோ இன்றைக்கி தோணுச்சு, சரி உங்களுக்காக இந்த வீடியோ போடலான்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்க ஒரு பெரிய துண்டு இஞ்சி தட்டி போட்டு தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்து தொளித்து இது மாதிரி பொடிச்சு வச்சுக்கணும். வச்சுட்டு அது கூட பார்த்திங்கன்னா பல்லாரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அது கூடவே கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு அது கூட கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறையா பொடி பொடியாக அறுத்து போட்டிருக்கேன். ஒரு சிலர் தட்டியும் போடுவாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி போட்டுக்கலாம். போட்டு அதையை நல்லா வணக்கி விடணும். நல்லா வணங்க விடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் போட்டு எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா வணக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வணங்குபட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு தொளித்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதையே இது கூட மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் போட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் விடணும். ஏன்னா ரொம்ப ட்ரையாக நம்ம இது பண்ணோம்னா நம்ம பூரிக்கை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வேக விட்டு வணக்கி எடுத்தோம்னா ஒரு அருமையான பூரி மசாலுக்கு தேவையான மசால் ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா இது கூட நம்ம கெட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக வறுகல்லையை நுணுக்கி நல்லா பவுடராக நுணுக்கி கொஞ்சமாக போடலாம். ஒரு சிலர் கடல மாவும் கரைச்சி ஊற்றுவாங்க. ஆனால் அது டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பூரி வேண்டாம், பூரிக்கு மசால் வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் இனிமேல் பூரி செஞ்சால் இது மாதிரி மசால் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? அது கூடவே நல்லா ஜம்முன்னு பூரியும் சுட்டு எடுத்தாச்சு. சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பூரி மசால் எப்படி இருக்குது என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட உங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்னங்கிறதையும் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இனி நாளைக்கு மண்டே, நாளையிலேருந்து ரெகுலராக நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அதோட என்னால் முடிஞ்ச ரெசிபீஸ் வீடியோவும் உங்களுக்காக போடுறேன். உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்சப்போ எடுக்கிற டான்ஸ் வீடியோவும் போடுறேன். எதுவாக இருந்தாலும் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க.